தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வஸஹ்பிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. في القرآن العظيم والفرقان المجيد ومن الناس من يشري نفسه ابتغاء مرضات الله وقال رسول الله صلى الله عليه وسلم من أحب دنياه أضر بآخرته ومن أحب آخرته أضر بدنياه فآثروا ما يبقى على ما يفنى. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும், உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, சிறப்பான இந்நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற மதிப்புமிக்க தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற பெரியோர்களே, கண்ணியம் நிறைந்த ஆலிம் பெருமக்களே, அன்பு சகோதரர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மிக பெரும் அருளால் சிறப்பான இந்த நிகழ்வை தமிழ் மாநில இமாம்கள் பேரவை ஏற்பாடு செய்து இந்த பள்ளியின் நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு மிக அற்புதமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல்வேறு தேவைகளை வைத்திருக்கிறான். அத்துணை தேவைகளையும் சுருக்கமாக முக்கியத்துவப்படுத்தி கோடிட்டு காட்ட வேண்டும் என்று சொன்னால், உணவு, உடை, உறவு, உறைவிடம், 4 ஊனாக்களில் சொல்லி முடித்து விடலாம். உண்ணுவதற்கு உணவு தேவைப்படுகிறது, உடுத்துவதற்கு உடை தேவைப்படுகிறது, உறவாடுவதற்கு உறவுகள் தேவைப்படுகிறது, உறங்கி ஓய்வெடுப்பதற்கு உறைவிடங்கள், வீடுகள், குடியிருப்புகள் தேவைப்படுகிறது. இன்னும் பல தேவைகள் எல்லாம் இருந்தால் இவைகளில் எதையாவது ஒன்றை அது சார்ந்ததாக, தொடர்பு கொண்டதாகத்தான் இருக்கும். இந்த எல்லா வகையான தேவைகளுக்கும் அச்சாணியாக இருப்பது நம்முடைய பள்ளியின் மரியாதைக்குரிய இமாம் அவர்கள் சொல்லி காட்டியது போல, பொருளாதாரம் என்பது மனித வாழ்க்கையின் தேவைகள் அனைத்திற்கும் மிக முக்கியமானதாக இருக்கிறது, அச்சாணியாக இருக்கிறது. அந்த பொருளாதார தேவையை நாம் எப்படி அடைவது,
என்பதற்கு இஸ்லாம் பல்வேறு முறையான வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. பல வழிகளிலே நாம் பொருளாதாரத்தை அடைகின்றோம். நம்முடைய மூதாதையர்களிடம் இருந்து வராசத்தாக நாம் சில செல்வங்களை பெறுகிறோம். அதே போல நமக்கு அன்புக்குரியவர்களிடமிருந்து அன்பளிப்பாக பெற்றும் நாம் பொருளாதாரத்தை தேவைகளை பெற்றுக் கொள்கிறோம். அதே போல வியாபாரத்தின் மூலமாக, ஏதாவது உத்தியோகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக, கைத்தொழில் செய்வதன் மூலமாக, எங்காவது கூலி வேலை பார்ப்பதன் மூலமாக, இப்படி பல வழிகளிலும் இறைவன் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான ஏற்பாடுகளை, அதற்கான முறையான சில ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா விதிமுறைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறான். இவைகள் எல்லாவற்றிலும் மிக முக்கியமான ஒன்று வியாபாரம். வியாபாரம் என்பது நம்முடைய வாழ்க்கை தேவைகளின் அச்சாணியாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு மிக முக்கியமான வழி என்பது மட்டுமல்ல, மிக சிறப்பான வழி என்று குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. அது மிக தூய்மையான ஒரு வழி என்று ஹதீஸ் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறது. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, வியாபாரம் தொடர்பாக இஸ்லாம் என்ன மாதிரியான சிறப்புகளை சொல்லியிருக்கிறது என்பதை பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேள்வி கேட்கிறார், ஐயுல் கஸ்பி அத்யபு, எந்த மாதிரியான சம்பாத்தியம் மிக தூய்மையான சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லி கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அமலுர் ரஜுலி பியதிஹி வ குல்லு பைஇன் மப்ரூர், ஒரு மனிதன் தன் கையால் உழைத்து சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் தூய்மையான வருமானம். ஒரு மனிதன் நேர்மையான முறையிலே வியாபாரம் செய்கிறான் என்றால் அந்த வியாபாரம் அனைத்தும், அதன் மூலமாக கிடைக்கிற எல்லாம் அவனுக்கு தூய்மையான சம்பாத்தியம், வருமானம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வியாபாரத்தின் மூலம் ஒரு மனிதன் பெறக்கூடிய லாபம் இருக்கிறது அல்லவா, அந்த லாபத்தை குறித்து குர்ஆன் எத்தகைய வார்த்தை பிரயோகம் செய்திருக்கிறது என்றால், ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரருள் என்பதாக சொல்கிறது. ஜும்ஆ தினத்திலே தொழுகைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி பேசிவிட்டு, ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் தொழுகை முடித்து நீங்கள் வெளியே புறப்பட்டு செல்கிறீர்கள் என்றால், ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியிலே பல பாகங்களுக்கும் நீங்கள் சென்று அல்லாஹ்வுடைய பேர் அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பேர் அருள் என்ற இந்த வார்த்தை நாம் வியாபாரத்தின் மூலம் அடைகின்ற, உழைப்பின் மூலமாக பெறுகின்ற அந்த வருமானத்தை குறித்து சொல்வதென்பதே வியாபாரத்தினுடைய சிறப்பை காட்டுகிறது. ஒரு இடத்தில் அல்ல, பல இடங்களிலே அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹு தஆலா மேற்கொண்டிருக்கிறான். குர்ஆனிலே ஒரு இடத்தில் இரவு நேர தொழுகை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லி வருவான். இரவு நேரங்களிலே தஹஜ்ஜத், கியாமுல் லைல் போன்ற தொழுகையை தொழுவது, அதனுடைய முக்கியத்துவம், அதை பற்றி பேசி வருகிற போது, சில நியாயமான காரணங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டால் அவர்கள் மீது குற்றம் ஒன்றும் அல்ல என்று சொல்லக்கூடிய வசனம் அது. அவ்வாறு சொல்லக்கூடிய நேரத்தில் அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா, உங்களில் நோயாளிகள் இருப்பார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த நோயாளிகள் எல்லாம் தங்களை வருத்திக் கொண்டு அத்தகைய வணக்கத்தில் ஈடுபட்டாக வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல என்பது அதனுடைய பொருள். இன்னும் ஒரு சாரார், அவர் பூமியிலே பயணத்தை மேற்கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய பேர் அருளை தேடியவர்களாக பயணிப்பார்கள். அல்லாஹ் அப்படின்னா போர் பற்றி சொல்கிறானோ, போருக்காக வேண்டி பயணம் செய்வதை பற்றி இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அருளை தேடின்னு சொல்லியிருப்பானோன்னு பார்த்தா, அல்லாஹு தஆலா அதற்கு அடுத்தபடியாக
வஆகரூன யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்காக இன்னொரு சாரார் புறப்பட்டு செல்வார்கள். இவங்களும் இரவு நேர தொழுகையில் ஈடுபடாமல் இருப்பது அது அவர்களுக்கு தவறி போவது பற்றி தவறல்ல என்று சொல்கிறான். அப்படியானால் பின்னால் போருக்கு புரிபவர்களை பற்றி பேசுகிற போது அல்லாஹ்வுடைய பேர் அருளை தேடி பயணிப்பார்கள் என்று சொல்வது வேறு யாரையோ சொல்கிறான் இல்லையா? அந்த வேறு யாரோ என்பது வியாபாரிகள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், புனித போரிலே பங்கெடுக்கக்கூடிய முஜாஹிதீன்களை பற்றிய அந்த பட்டியலுடைய வரிசையிலே நியாயமான முறையிலே ஒரு மார்க்கம் அனுமதித்திருக்கிற முறையிலே மார்க்கத்தினுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு வியாபார பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த வியாபாரிகளை அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எனக்கு மரணம் வர வேண்டும், எந்த நிலையில் வர வேண்டும் என்று என்னுடைய மனம் விரும்புகிறது தெரியுமா? எதிரிகளோடு போர் புரியக்கூடிய நிலையிலே எனக்கு மரணம் வர வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் விரும்புகிறது. எதிரிகளோடு போர் புரியும் போது எனக்கு மரணம் வருவதுதான் ரொம்ப விருப்பம். அதற்கு அடுத்தபடியாக எனக்கு விருப்பம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பேர் அருளை தேடி நான் ஒட்டகங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிற போது எனக்கு மரணம் வருவது ரொம்ப பிடித்தம். முதல் விஷயம் போர், இரண்டாவது விஷயம் நாம் வணிகம் செய்வதற்காக வியாபாரம் செய்வதற்காக பயணத்தை மேற்கொண்டிருக்கிற போது எனக்கு மரணம் வருவது ரொம்ப பிடித்தம் என்று சொல்கிறார்களே. ஒரு உலகத்தினுடைய ஆதாயத்தை தேடி பயணம் போயிருக்கும் போது மரணம் வருவது பிரியமானது என்று சொல்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் குர்ஆனுடைய கருத்திலிருந்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா போர் புரியக்கூடிய அந்த மக்களை சிறப்புப்படுத்தி சொல்வது போல வியாபாரத்திற்காக வேண்டி பயணமாகி இருக்கக்கூடிய அவர்களையும் சிறப்புப்படுத்தி சொல்கிறான். போர் புரிதலுக்கும் வியாபாரம் செய்தலுக்கும் ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு இருக்கிறது என்பது இங்கே தெரிகிறது. இந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, ஒரு நல்ல மனிதர், ஒரு மகான், அவர்களிடத்தில் கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி அவர் உங்களுக்கு விருப்பமானவரா, அல்லது வணங்குவதற்காக வேண்டி நேரங்களை அதிகம் ஒதுக்கி ஒரே அடியாக வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர் உங்களுக்கு பிரியமானவரா அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அந்த மகான் சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொன்னா, வியாபாரம் செய்வதற்காக ஒருவர் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், நேர்மையாக வியாபாரம் செய்கிறார் அல்லவா, அதாவது மார்க்க வரம்புக்கு உட்பட்டு நின்று வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரி தான் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர். ஏனென்றால் இவர் ஒரு வகையான ஜிஹாது செய்கிறார் என்று சொன்னார்கள். என்ன ஜிஹாது செய்கிறார்? தன்னுடைய நஃப்ஸோடு போரிடுகிறார், ஷைத்தானோடு போரிடுகிறார். எப்படின்னு ஒரு வியப்பா இருக்குது இல்லையா? போர், எதிரிகளோடு போர் புரியும் போது கண்ணுக்கு தெரிகின்ற எதிரிகளோடு போர் புரிகிறோம். ஆனால் ஒரு வியாபாரி நஃப்ஸ் ஷைத்தானோடு போர் புரிகிறார் என்று சொல்கிறார்களே, அந்த வகையில் தான் அல்லாஹு தஆலாவுடைய ஆயத்தை அணுகும் போதும் ஏன் போர் புரிபவர்களையும் வியாபாரத்திற்காக வேண்டி பயணம் செய்பவர்களையும் இணைத்து கூறப்பட்டது என்பதும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரில் இருந்து நான் மரணிக்க வேண்டும் அல்லது வியாபாரத்துக்கு பயணமாக இருக்கிற சூழ்நிலையிலே அடுத்த நிலையில் நான் மரணிக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள் என்பதற்கான தொடர்பும் விளங்கும். நஃப்ஸோடும் ஷைத்தானோடும் ஒரு வியாபாரி எப்படி போரிடுகிறார் என்று சொன்னால், வியாபாரத்திலே மார்க்கம் சொல்கிற வரம்புக்கு உட்பட்டு நாம் வியாபாரம் செய்வது என்பது உண்மையிலே மிகப்பெரிய போராட்டம் தான். வியாபாரிகளாகிய வியாபாரத்தில் அதிகம் ஈடுபாடு கொள்ளக்கூடிய உங்களுக்கு ஒன்றும் தெரியாத விஷயம் அல்ல. நேர்மையாக வியாபாரம் செய்தால் எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் குறுக்கு வழியில் அதே வியாபாரத்தை செய்து முடித்தால் எனக்கு 15,000 கிடைக்கும், 20,000 கிடைக்கும் என்கிற போது என் நஃப்ஸ் என்னை படாத பாடுபடுத்துது.
நீ ஏன் இப்படி இருக்கிற, இப்படி இருந்தா நீ எல்லாம் முன்னேற முடியுமா, அவனை பார் இவனை பார், கொஞ்ச காலத்துல எங்கேயோ போயிட்டான், இப்படிலாம் நப்சு சொல்லும். நப்சோடு போராடி ஒரு வழியா உறுதியான முடிவு, என்ன வந்தாலும் சரி நான் நேர்மையா தான் இருப்பேன்னு சொல்லி நினைச்சா கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எத்தனை காலத்துக்குப்பா நீ இப்படி இருக்க போற அப்படிம்பாங்க. அல்லது வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மனதுக்குள்ள ஒரு வகையான போராட்டம். ஷைத்தானும் இது மாதிரி எண்ணங்களை போடுவான். நீ ஏன் யாருக்கு தெரிய போகுது, நீ நேர்மையற்ற முறையில நீ போலித்தனமாக இன்னென்ன மாதிரியாகவெல்லாம் செய்தால் சீக்கிரமாக வசதி படைத்தவராக ஆகிடலாம் என்ற எண்ணத்தை இப்லீஸும் போடுவான், நப்சும் போடும் அல்லவா. அதிலிருந்து நாம் போராடி வெல்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸை கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பார்ப்போமே. அத்தாஜிரு ஸதூகுல் அமீனு மஅன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதா. உண்மை பேசி நாணயமாக நடந்து கொள்கிற ஒரு நேர்மையான வியாபாரி மறுமையிலே நபிமார்களுடன் இருப்பார், சித்திகீன் என்னும் மெய் அடியார்களுடன் இருப்பார், சுஹதாக்கள் என்னும் உயிர் தியாகிகளுடன் இருப்பார் என்று சிறப்புப்படுத்தி சொல்கிறார்கள். இங்கே நாம் யோசிக்கிறோம், ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை செய்வதனாலேயே இவ்வளவு பெரிய சிறப்பு அடைகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குதுன்னு சொல்வதிலேயே நாம் புரிந்து கொள்கிறோம் இன்ன தன்மைகளோடு வியாபாரம் செய்வது என்பது லேசான விஷயம் அல்ல. பொதுவா ஒரு வியாபாரின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. உண்மை பேசக்கூடிய வியாபாரி, நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரி என்று தானே சொல்கிறார்கள். இந்த காலத்துல பொய் பேசாம எல்லாம் வியாபாரம் செய்ய முடியுங்களா ஹஜ்ரத் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க. சர்வசாதாரணமா அதை கேட்கிறாங்க. இப்படி கேட்பதன் மூலம் நானும் கூட பொய் சொல்லிதான் வியாபாரம் செய்கிறேன்கிற ஒரு உண்மையை அங்க வெளிப்படுத்துகிறார் என்பது கூட தெரிந்து கொள்வதில்லை. அந்த மாதிரி பொய் என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. பொய்க்குத்தான் இன்று பெரிய மதிப்பும் இருக்கிறது என்பது போல ஒரு மாயை உருவாக்கப்பட்டு விட்டது. கனிம் நிறைந்த பெரியோர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தன்மையில் உள்ள வியாபாரி மறுமையிலே நபிமார்களுடன் எழுப்பப்படுவார், நபிமார்களுடன் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்வதிலிருந்தே அது அவ்வளவு பெரிய கஷ்டம், அது சிரமம், அதை நாம் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு மத்தியில தான் செய்ய வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் வியாபாரத்தில் மிக விரைவாக முன்னேறுவதற்கு அவர்களுக்கு சாதகமான பல சூழல்கள் இருக்கிறது. நாம் தான் வட்டிக்கு கடன் வாங்கி எல்லாம் முதலீடு செய்யக்கூடாது என்று நினைப்போம். ஒவ்வொரு முஸ்லிமும் அப்படித்தான் நினைக்க வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை, தடை இல்லை. அதே போல வியாபாரத்தில் போலித்தனமான வாக்குறுதிகளையோ அல்லது விற்கக்கூடிய பொருளை பற்றிய தவறான செய்திகளையோ சொல்லி எப்படியோ தள்ளிவிடுவது என்ற நிலை அவர்களுக்கு இருக்கிறது. அதை பற்றி அவர்களுக்கு அச்சம் இருக்கலாம், அச்சம் இல்லாமல் போகலாம். ஆனால் நாம் அதற்கெல்லாம் அனுமதிக்கப்படாதவர்கள், அப்படியெல்லாம் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது இது ஒரு வகையான போராட்டம் தான். இன்னொன்று, முஸ்லிம்களை குறிவைத்து பொருளாதாரத்தில் அவர்கள் வலிமை பெற்று விடக்கூடாது, பொருளாதார ரீதியாக முஸ்லிம்கள் பலவீனப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகார வர்க்கத்தினர் குறிவைத்து முஸ்லிம்களுடைய தொழில், முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை நசுக்குவதற்காக செய்யக்கூடிய முயற்சி ஒரு பக்கம். அதிலேயும் நாம் எதிர்நீச்சல் போட்டு வியாபாரத்தில் முன்னேறி வருவது என்பது உண்மையிலேயே ஒரு போராட்டம் தான். இத்தகைய முஜாஹதா என்பது இதில் இருக்கிற காரணத்தினால்தான் ஜிஹாதுக்கு அடுத்தபடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வியாபாரத்திற்கும் ஒரு அந்தஸ்து கொடுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியம் நிறைந்த பெரியவர்களை, இப்படி நம் வாழ்க்கையிலே மிக அத்தியாவசியமான, இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் மிக சிறப்பு வாய்ந்ததுமான இந்த வியாபாரத்தை நாம் பலனுள்ள வகையில எப்படி செய்வது, நாம் நமக்கு அது பயன் தருகின்ற வகையிலே, லாபம் தருகின்ற வகையிலே மட்டுமல்ல, லாபமும் தர வேண்டும், அந்த லாபம் நமக்கு பயனுள்ளதாகவும் ஆக வேண்டும் என்றால் அதற்கு நாம் சில விஷயங்களை அவசியமாக செய்தாக வேண்டும். உதாரணமாக,
வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி இடத்துல மென்மை குணம் இருக்க வேண்டும். வரக்கூடிய வாடிக்கையாளரிடத்தில் மென்மையாக நடக்க வேண்டும். இஸ்லாம் அதை கற்றுத்தருகிறது. நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதை பொறுத்துதான் வாடிக்கையாளர்கள் நம்மிடத்தில் தொடர்ந்து வருவார்கள், கூடுதலாக வருவார்கள். நாம் எந்த விளம்பரமும் செய்யாமல் நம்மிடத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களே நமக்கு விளம்பரதாரர்களாக ஆகிவிடுவார்கள். நமக்கு பல சூழல் இருக்கலாம், நமக்கு பல நெருக்கடிகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதற்காக வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்தில் கடுகடு என்றும் சிடுசிடு என்றும் நாம் விழுகிறோம் பேசுகிறோம் என்று சொன்னால் அதன் சன்னஞ்சன்னமாக நம்முடைய வியாபாரத்திற்கு நஷ்டமாக, வியாபாரத்திற்கு இடைஞ்சலாக அது ஆகிவிடும் என்பதை அனுபவபூர்வமாக பார்க்கலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் இதா பாஅ வ இதா இஷ்தரா வ இதா இக்தலா. ஒரு மனிதர் எதையாவது ஒன்றை விற்கும் போதும் ஏதாகிலும் ஒன்றை வாங்கும் போதும் பிறரிடமிருந்து தான் பெற வேண்டிய உரிமையை கேட்டு பெறுகிற போதும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறாரே அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். அப்போ பெருந்தன்மையோடு அவர்களிடத்தில் நாம் பேச வேண்டும், நடக்க வேண்டும். ரொம்ப நூல் பிடித்தது மாதிரி சில நேரங்களில் வியாபாரிகள் நடந்து கொள்வார்கள். அதை பொதுவாக வாடிக்கையாளர்கள் விரும்புவதில்லை. ஒரு செய்தி, ஒரு படிப்பினைக்குரிய ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது, படிக்க முடிந்தது. ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இன்னொருவர் அதே மாதிரியான கடையை திறந்து அதே மாதிரியான சரக்கு அதே மாதிரியான தரத்தில் தான் வியாபாரம் செய்கிறார். ஆனால் அவரிடத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகம் வருவதில்லை. இன்னொரு கடையில கூட்டம் குவிந்திருக்கிறது. என்ன இந்த ரெண்டு கடையில என்ன வித்தியாசம்? அவரிடத்தில் இல்லாத ஒன்று இவரிடத்தில் என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்ததுல ஒரே ஒரு விஷயம்தான். அவர் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அளந்து நிறுத்து கொடுக்க வேண்டிய ஒரு பொருள்னு வைங்களேன், அரிசியை அளக்கிறாருன்னு சொன்னா எடுப்புல கொஞ்சமா தராச எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு அப்புறம் போட்டுக்கொண்டே இருக்கிறதுங்கிறது ஒரு முறை. இன்னொரு முறை ஒரு உத்தேசமாக கூடுதலாக அள்ளிட்டு தராசில வச்சதுக்கு பிறகு தராசிலிருந்து எடுத்து போடுறதுங்கிறது ஒரு முறை. எப்படி இருந்தாலும் அங்க என்ன எடை காட்டுகிறதோ அதைத்தான் விற்க போகிறோம். ஆனால் வரக்கூடியவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று கவனியுங்கள். இவருடைய வளமை என்ன? இந்த நஷ்டமாக அதிகம் வியாபாரம் ஆகாம இருக்குது. அவருடைய வளமை என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமாக முதல்லயே அள்ளிட்டு தராசிலிருந்து எடுத்து போடுவார். அதிகமாக மக்கள் குவிகிறாங்களே, அந்த கடைக்காரருடைய முறை என்னன்னு சொன்னா, கொஞ்சமா எடுப்பாரு, மீண்டும் இவர் போடுவார். அவன் பார்க்கிறவனுக்கு என்னன்னு சொன்னா, இவர் போடணும்னு நினைக்கிறாரு, அவர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. உண்மையில பார்த்தா ரெண்டு பேருடைய நிலையும் வியாபாரத்தில் என்ன எடையோ அதற்குரிய விலையைத்தான் வாங்குகிறார்கள். ஆனால் அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது இவர்களை கவர்கிறது. இந்த அளவுக்கு வியாபாரத்தில் நுணுக்கங்களை பேண வேண்டும் என்பதாக ஒரு படிப்பினைக்காக எழுதப்பட்ட செய்தி இது. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, வத்தவத்துது இலன் நாஸி நிஸ்ஃபுல் அக்ல். மக்களிடத்தில் அன்பாக அணுகுவது, மக்களிடத்தில் நேசத்தோடு பழகுவது என்பது பாதி புத்திசாலித்தனம். மக்களிடத்தில் வெறுப்பை ஏற்படுத்துற மாதிரி பேசுறது, அவர்களை எடுத்தறிஞ்சு பேசுவது அப்படிங்கிறது நம்மை விட்டும் அவர்களை தூரமாக்கும். அன்பாக அரவணைப்பாக பேசுவது என்பது நம்மை அவர்களை நெருங்க செய்யும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பினர்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். மக்களிடத்தில் நாம் மென்மையை கையாள வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். ஒரு நீண்ட விரிவான செய்தி உள்ள அந்த தலைப்பை நான் கடைசியில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சுருக்கமாக உள்ள ஒரு பாயிண்ட் என்பதற்காக இதை முன்கூட்டி சொல்லியிருக்கிறேன். இரண்டாவதாக வியாபாரத்தில் பேண வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மை பேசுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாபாரம் செய்யக்கூடியவருக்கான சிறப்பை பற்றி சொல்லும் போது முதல் நிபந்தனை உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க.
இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாக வருது, அல் பையானி பில் ஹியாரி மாலம் யதஃபர்ரகா. வியாபார ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய 2 பேர் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து முடிவு பெறாத வரைக்கும் அவங்க ஒவ்வொருவருக்கும் இஷ்டம் இருக்கிறது. விரும்பினால் அந்த வியாபாரத்தை செல்லுபடியாக்கலாம், விருப்பமில்லை என்றால் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு போகலாம். இது ஒரு சட்ட நுணுக்கத்தை பற்றி பேசக்கூடிய வாசகம். அதை இப்பொழுது விரிவாக சொன்னால் மற்ற விஷயங்கள் தடைபடும் என்பதற்காக நான் அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபஇன் ஸதகா வ பய்யனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. வியாபாரம் செய்து கொள்ளக்கூடிய 2 பேருமே தான் கொடுக்கக்கூடிய பொருளை பற்றி அதனுடைய உண்மை நிலையை வெளிப்படையாக பேசுகிறார்கள். 2 பேருமே பொய் பேசுறதில்ல, உண்மைதான் பேசுறாங்க. பொருளுடைய அசல் தன்மையை தெளிவுபடுத்தி விடுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்யப்படும். இதற்கு மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வயின் கதமா வயின் கதபா வ கதமா முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா. பொய் பேசி வியாபாரம் செய்கிறார்கள். அவர்கள் வியாபாரத்திலே தன்னுடைய சரக்கு, தன்னுடைய பொருளிலே இருக்கிற குறைய வெளிப்படையாக சொல்லாம ஒளிச்சு ஏமாந்து எப்படியாவது அவன் வாங்கிட்டு போயிடட்டும் என்று நினைத்து மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தில் இருக்கிற பரக்கத் அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்கிறார்கள். ஆரம்பத்தில் சொல்லும் போது வியாபாரத்தில் பரக்கத் செய்யப்படும் என்கிறார்கள். 2வது பொய் பேசினாங்க, ஒளிச்சாங்க, மறைச்சாங்கன்னு சொன்னா பைகிக்கென்று உண்மையிலேயே இருக்கக்கூடிய அடிப்படை பரக்கத்து ஒன்று இருக்கிறது, அந்த பரக்கத்தும் சேர்த்து அழிக்கப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்கன்னா வியாபாரத்துல உண்மைத்தன்மை என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்ணி நிறைந்த பெரியவர்களே, ஒரு பொருள்ல குறைபாடு இருக்குதுன்னு சொன்னா இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படி அந்த குறைபாட்டை பற்றி வரக்கூடிய வாடிக்கையாளரிடத்துல தெளிவுபடுத்தி அதையோடு அவர் சம்மதிச்சு வாங்கிட்டு போனாருன்னா அந்த வியாபாரம் கூடும். ஒரு கால் அந்த குறைபாடு அவருக்கு தெரிவிக்கப்படவில்லை, வீட்டுக்கு போன பிறகு அந்த குறைபாட்டை அவர் பார்க்கிறார் என்று சொன்னால் இப்படி குறையுள்ள பொருளை நம்ம ஏமாந்து வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொல்லி அவர் திருப்பி வரும்போது அவருக்கான காசை திருப்பி கொடுத்துட்டு அந்த பொருளை அவர் இங்க வந்து திருப்பி அளிப்பதற்கான உரிமை பெற்றவர். அத்தகைய ஒரு ரைட்ஸ் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு சில பேர் சார்ந்த குணத்தோட அப்படிங்களா சரிங்க அணிஞ்சு வாங்கிக்கிறாங்க. சில பேர் அதெல்லாம் வித்ததெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல ரொம்ப கராரா பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனா மார்க்க சட்டம் என்னன்னா, குறை இருக்கிறத நியாயப்படி நீனே இதில் இன்னும் குறை இருக்கிறது, இதோடு சேர்த்து நீ சம்மதிச்சு வாங்கிட்டு போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதை சொல்லாம வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு அது திருப்திப்படலன்னு அதனுக்கு காரணம் காட்டி திருப்பி அளிக்கிறார் என்று சொன்னால் அவரும் என்ன செய்யணும், அதை திருப்பி வாங்கி கொள்ளணும். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது என்பதற்காக வேண்டி வாங்கிட்டு போனவர் தானே செயற்கையாக ஒரு குறையை உண்டாக்கிவிட்டு பொய் சொல்லி வந்து திருப்பி கொடுக்கிறதா இருந்தா அங்கே அவரும் குற்றவாளி ஆகிறார். இப்படி வாங்கக்கூடியவர் விற்கக்கூடியவர் 2 பேருமே நேர்மை தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் அறிவுறுத்துகிறது. ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி. ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கடையில ஒருத்தரை வியாபார கூட்டாளியாக பார்ட்னராக சேர்த்திருந்தாங்க ஒருத்தர். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு குறையுள்ள ஒரு துணியை வந்த வாடிக்கையாளரிடத்துல அதற்கான அசல் விலை என்னவோ, மற்ற குறையில்லாத பொருள்களுக்கு துணிகளுக்கு என்ன விலையோ அதே விலைக்கு விற்று விடுகிறார். ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்ச பிறகு யார் வாங்கி சென்றாரோ அவரை தேடி செல்கிறார்கள். இவருடைய வியாபார கூட்டாளியும் சேர்ந்து தேடுகிறார். கடைசி வரைக்கும் அவரை கண்டுபிடிக்க முடியல. ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இந்த வியாபாரத்தில் கிடைத்த காசை தனியாக ஒதுக்கி வைத்து விடுங்கள், இனிமேல் நான் அதை என்னுடைய வருமானத்தோடு சேர்ந்து கலந்திட மாட்டேன், அதை தர்மம் செய்து விட வேண்டும் என்று சொல்லி தர்மம் செய்வதற்கு முற்பட்டார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில் வியாபாரம் செய்துவிட்ட ஒரே காரணத்திற்காக
அந்த வியாபார கூட்டாளியை தன்னுடைய வியாபார கூட்டில் இருந்து விலக்கி விட்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இத்தகைய ஒரு நேர்மையும் உண்மைத்தன்மையும் நிறைந்த ஒரு வியாபாரியை இன்று பார்ப்பது என்பது மிகப்பெரிய அரிதான விஷயமாக இருக்கிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க. அந்த ஹதீஸை சொல்றதுக்கு முந்தி ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி என்ன சொல்றாங்கன்னா, வியாபாரிகளாகிய எங்களுக்கு சமாசிரா தரகர்கள் என்ற ஒரு மட்டமான பேர் புழக்கத்தில் இருந்துச்சு. ஒரு கண்ணியமான பேர் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வியாபார நிமித்தமாக வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் செல்வோம். அந்நிய நாட்டிலிருந்து உபயோகமான ஒரு வார்த்தையிலிருந்து அரபியர்கள் எந்த சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தையவே உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க. விற்கக்கூடியவர் ஒருவர், வாங்கக்கூடிய ஒருவர், இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்காக தரகர் இருப்பார் அல்லவா, அந்த தரகருக்கு பயன்படுத்திய பெயரைத்தான் வியாபாரிகளுக்கே பயன்படுத்தி வந்தார்கள். இந்த மாதிரி பயன்படுத்தி வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வேறொரு பெயரை சூட்டி எங்களை அழைத்தார்கள். அது மிக அழகான, அற்புதமான, எங்களுக்கு மகிழ்வை தருகிற ஒரு பெயராக அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்னன்னா, யா மாஷரத் துஜ்ஜார், வாணிபர்களே. இந்த வாணிபர்கள், வியாபாரிகள் என்கிற இந்த மதிப்புமிக்க பெயரை முதலில் அரபு நாட்டிலே உருவாக்கியவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னால் வரையிலும் தரகர்களுக்கு சொல்லக்கூடிய அதே வார்த்தையை தான் வியாபாரிகளுக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாணிபர்களே என்று கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இன்னல் பைஅ யஹ்துருஹுல் லஹவு வல் ஹல்ஃபு, வியாபாரத்தில் வீணான பேச்சுக்கள் வந்து விடுகிறது, வீணான நடவடிக்கைகள் வந்து விடுகிறது. அதே போல வியாபாரத்திலே தேவையில்லாத சத்திய வார்த்தைகளும் ஏற்பட்டு விடுகிறது. இந்த மாதிரி நம்மையும் அறியாமல் சில நேரங்களில் நாம குற்றம் செய்து விடுகிறோம். இந்த குற்றத்திற்கு பரிகாரமாக நீங்கள் செய்யும் வியாபாரத்திலே வெறும் வியாபாரத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த வியாபாரத்திலே தர்மத்தையும் கலந்து விடுங்கள். அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச அந்த வியாபார லாபத்தில் இருந்து கொஞ்சமாவது தர்மம் செய்யுங்க. நீங்கள் அறியாமல் செய்த அந்த குற்றத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தர்மம் பரிகாரமாக அமையும் என்று சொல்றாங்க. அதாவது நாம் கண்ணும் கருத்துமாக ரொம்ப கவனமாகத்தான் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும். நம்மையும் அறியாமல், நமக்கும் தெரியாமல் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து விடலாம் என்ற ஒரு பேணுதலின் அடிப்படையிலே நீங்கள் இதை செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கடமையான ஜக்காத்தையே கணக்கு பார்த்து கொடுப்பதற்கு தயங்குகிறவர்களுக்கு மத்தியிலே இத்தகைய ஒரு உயர்ந்த பண்பாட்டை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை கொண்டு போய் சேர்ப்பதே பெரிய விஷயமாக, பெரும் போராட்டமாக இப்பொழுது இருக்கிறது. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, பொதுவா வியாபாரத்தில் நமக்கு லாபம் நஷ்டம் எல்லாவற்றையும் தருவது அல்லாஹ் தான் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ, அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குமோ அவர்களிடமிருந்து தர்ம சிந்தனையும் அதிகமாக இருக்கும் என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். குறிப்பா இந்த நேரத்தில் குறிப்பிடுவது ஒரு பொருத்தமா இருக்குங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். மாஷா அல்லாஹ், வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் இருக்கிறாங்கல்ல, சிறிய அளவில் வியாபாரம் செய்தாலும் கூட அவங்களிடத்துல தர்ம சிந்தனைங்கிறது அதிகமாக இருக்கு, இயல்பாக இருக்குது, எளிதாக வந்து விடுகிறது. ஆனா மாதாந்திர ஊதியம் பெறக்கூடிய, அது அவங்க குறைவாக சம்பளம் வாங்கட்டும், கூடுதலாக வாங்கட்டும், அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிற போது அவங்களையும் தர்மம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, நான் மறுக்கல. வியாபாரிகள்ல கூட தர்மம் செய்யாதவங்க கூட இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒப்பீடு என்ற முறையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மாதாந்திர நிர்ணயிக்கப்பட்ட வருமானத்தை பெறுகிற, சம்பளம் பெறுகிறவர்களோடு இணைத்து பார்க்கிற போது வியாபாரிகள் தர்மம் செய்வதிலே கூடுதல் சதவீதத்தினராக இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இவங்க மனசுல என்ன நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குன்னா, அல்லாஹ் கொடுப்பானா, எப்படி கொடுப்பான், எப்படி இருந்தாலும் இந்த மாசம் சம்பளம் நமக்கு இதுதானே வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இது எதுக்காக குறிப்பிடுறேன்னு சொன்னா,
இறைவன் நமக்கு சில நேரங்களில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வருமானத்தை அதிகமாக தருவான். சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தர்மத்தின் மூலமாக தேவையற்ற அனாவசியமான செலவில் இருந்து நம்மை காப்பாற்றுவான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறமும் நமக்கு ஏதோ ஒரு வழியில் பலன் தரும் என்கிற நம்பிக்கை வேண்டும். இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் சுகமாக வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலையும் அதற்கான அறிவையும் நமக்கு தந்திருக்கிறான். அவன் மூலமாகத்தான் நமக்கு வருமானம் கிடைக்கிறது என்ற எண்ணம் வருகிற போது தர்மம் செய்வது என்பது நமக்கு சிரமமாகவே தெரியாது. தர்மம் பற்றி குறிப்பிடுகிற அதிகமான வசனங்களிலே நாம் கவனித்தோம் என்று சொன்னால், கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, தர்மம் பற்றி பேசுகிற அநேக வசனங்களிலே அல்லாஹு தாலா அந்த சொல்லக்கூடிய போங்கு இருக்குது இல்லையா, நமக்கு ஒரு கொட்டு வைத்து தான் சொல்றான். நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவிடுவார்கள். நான் என் கையிலிருந்து ஒருத்தருக்கு கொடுக்கிறதுன்னு சொன்னா எனக்கு சிரமமா இருக்கும். வேறொருத்தர் என்கிட்ட ஒரு 10,000 கொடுத்து இதை இன்னார்லாம் வருவாங்க அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் போது அதுக்கு நான் கஷ்டப்படுவானா? அதற்காக நான் மனசு சங்கடப்படுவானா? அது மாதிரி தான் ஏழைகளுடைய பங்கு உங்க கையில் இருக்கு. அல்லாஹ் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறான், அதை கொடுங்க என்பதாக சொல்லும் விதமாகத்தான் அந்த ஆயத்துடைய போங்க அமைது. வேறொரு இடத்துல ஆத்தூஹும் மிம்மாலில்லாஹில்லதி ஆத்தாக்கும், உங்களிடம் கொடுத்து வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய செல்வங்களை அவர்களுக்கு வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி வருது. உங்களிடத்தில் இருக்கிற அல்லாஹ்வுடைய செல்வம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுறான். நாம இது நமக்கானது, என்னுடைய சம்பாத்தியத்தில் கிடைத்ததுன்னு நினைக்கும் போதுதான் தர்மம்ங்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு வியாபாரத்தை நாம நமக்கு பலனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய முதல் விஷயம் மென்மை, இரண்டாவது உண்மை, மூணாவது நேர்மை. வியாபாரத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி அவர் தானிய குவியலை போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருப்பார். அந்த இடத்துக்கு வரும்போது அந்த தானிய குவியலை கையை உள்ள விட்டு பார்ப்பாங்க. வஹீயின் மூலமாக அவர்களுக்கு உள்ளே ஈரமான தானியத்தை வைத்து மேலே காய்ந்ததை போட்டு வைத்திருக்கிறார் என்பது தெரிவிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானியத்துக்கு உள்ளே கையை விட்டு பார்ப்பார்கள், ஈரமானதெல்லாம் உள்ளே இருக்கும். இது என்ன என்று கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், மழையிலே நனைந்து விட்டது என்பதாக அவர் சொல்லுவார். மழையிலே நனைந்து விட்டது என்று சொன்னால் நீ அதை தனியாக வல்லவா வைத்திருக்க வேண்டும், அல்லது மக்களுக்கு தெரியும்படி மேலாக அதை போட்டிருக்க வேண்டும் அல்லவா? வாங்கி செல்பவர் இது நனைந்தது, இதை நாம் கொஞ்சம் பக்குவப்படுத்தி அதற்கு பிறகுதான் அதை பயன்படுத்த வேண்டும். இதற்கெல்லாம் அவர் சம்மதித்து வாங்கினால் பரவாயில்லை. நீ மேலாக காய்ந்த நல்ல தரமான தானியங்களை போட்டு மொத்தத்தில் அளந்து அவர்களுக்கு அனுப்பிவிட்டாய் என்று சொன்னால் அவர்கள் ஏமாந்து போய் விடுவார்கள் அல்லவா? மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மை ஏமாற்றுவாரோ, ஏமாற்றி வியாபாரம் செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அந்த நேரத்திலே கண்டிப்பார்கள். மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளை நியாயமான எடை என்னவோ அந்த எடையிலேயே தில்லுமுள்ளு செய்து சில வியாபாரிகள் விற்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரியான முறையிலே ஒரு முஸ்லிம் வியாபாரம் செய்யக்கூடாது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா அவுஃபுல் மிக்கியால வல் மீசான பில் கிஸ்தி, தராசுகளையும் படிகளையும் நிரப்பமாக நியாயமான முறையிலே நீங்கள் அளந்து கொடுங்கள். வலா தபஹசுன்னா சாஷியா ஆகும், மக்களுக்கு அவர்களுக்கான பொருட்களை நீங்கள் குறைத்து விடாதீர்கள். நியாயமா அவங்க கொடுத்த விலைக்கு என்ன சேரணுமோ அதை முறையாக சேர்த்து விடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இன்னொரு இடத்துல முத்தஃபிஃபீன்களுக்கு நரகம்தான், கேடுதான் என்று குர்ஆன் கண்டிக்கிறது. முத்தஃபிஃபீன்கள்னா யாரு அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போது தாங்கள் யாரிடத்திலாவது போய் கொள்முதல் செய்வதாக இருந்தால் தனக்கு சேர வேண்டியது நிரப்பமாக சேர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இவர்கள் மக்களுக்கு அளந்து கொடுக்கிற போது குறை செய்வார்கள். இவர்கள் தான் முத்தஃபிஃபீன்கள். இத்தகைய முறையிலே வியாபாரம் செய்து கொள்ளக்கூடிய, பிறரிடம் தான் வாங்கும் போது ஒரு நிலை, தான் பிறருக்கு வழங்கும் போது இன்னொரு நிலை என்ற இரட்டை நிலை கொண்ட இந்த மாதிரியான வியாபாரிகளை கண்டித்து அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீ உனக்கு எதை விரும்புவாயோ அதைத்தான் உன் சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும் என்று பொதுவாக சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எல்லா துறைக்கும் பொருந்தும், எல்லா நிலைக்கும் பொருந்தும். நான் பிள்ளையாக இருக்கிற போது என் தந்தை எப்படி என்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதுபோல நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்வதில்லை. நான் தந்தையாக இருக்கிற போது என் பிள்ளை என்னிடத்தில் எப்படியெல்லாம் கட்டுப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதுபோல நாம் நம்முடைய பெற்றோருக்கு நடந்து கொள்வதில்லை. இப்படி நிறைய சொல்லலாம். ஒரு வியாபாரி, மளிகை கடை வியாபாரி, அவர் என்ன செய்றாருன்னா, வழமையாக தன்னுடைய கடைக்கு நெய் சப்ளை செய்யற ஒருத்தர், அந்த நெய் சப்ளை செய்யறவருடைய பாக்கெட் எடை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் புகார் செய்யறார். அந்த புகார் செய்த விசாரணையில நியாய வியாபாரி என்ன செய்யறாருன்னு சொன்னா, என்னுடைய வீட்டுல நான் நியாயமாக, உதாரணமா 1/2 கிலோ பாக்கெட்னு வைங்களேன், இவர் எங்களுக்கு கொடுக்கிற 1/2 கிலோ பாக்கெட் சரியாக 1/2 கிலோ இருப்பதில்லை, 450 கிராம் தான் இருக்கிறது, 50 கிராம் குறைகிறது என்று தான் அவர் மீது புகார். நெய் வியாபாரியை கூப்பிட்டு விசாரிச்சா அவர் அங்க பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்களிடத்தில் தெளிவா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, எங்க வீட்டுல தனியா 1/2 கிலோ படி கிடையாது. நான் இந்த மளிகைக்காரரிடமிருந்தான் வழமையாக பருப்பு வாங்குவேன். அவர் எனக்கு 1/2 கிலோ பருப்பு கொடுத்த ஒரு பாக்கெட் என்னிடத்தில் இருக்கிறது. அந்த பாக்கெட்டை வைத்துதான் நெய்யை நிறுத்தி நான் வியாபாரம் செய்கிறேன். அவர் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் 1/2 கிலோ இருக்கும் என்று நினைத்தேன் என்கிறார். இங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, இவர் பருப்பு கொடுக்கும் போதே அதுல 50 கிராம குறைச்சிட்டு தனக்கு வரக்கூடிய நெய் மட்டும் சரியாக வரணும்னு நினைக்கிறார் இல்லையா? இந்த மாதிரி மனநிலையில இன்னைக்கு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள்ல இதே மாதிரியான இரட்டை மனப்பாங்கு கொண்டவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நேர்மையாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது, தூய்மை. மென்மை, உண்மை, நேர்மை, தூய்மை, இந்த 4 மையிலேயே வியாபாரத்தை நம்ம பலனுள்ள வகையில எப்படி செய்யறதுங்கிறது முடிஞ்சிருது. தூய்மை என்று பார்க்கிற போது முதல்ல நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளணும். துன்யாவை நான் நிறைய சம்பாதிக்கணும், ஊர் உலகத்துல நான் பெரிய பணக்காரன் சொல்லி ஒரு பேர் வாங்கணும், புகழோடு இருக்கணுங்கிற நோக்கத்திற்காக ஹலாலான சம்பாத்தியம் கூட செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஹதீஸ்ல வருது, ஒருவர் ஹலாலான சம்பாத்தியத்தை செய்கிறார், ஆனால் அவருடைய நோக்கம் தான் பணக்காரனாக வேண்டும் என்பதாக இருக்கிறது என்று சொன்னால் அது தவறு. ஆனால் அல்லாஹு தஆலா என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு எனக்கு தந்திருக்கிற அந்த பொறுப்பை நான் நிறைவேற்ற வேண்டும், பேணுதலாக இந்த உலகத்திலே வேறு யாரிடத்திலும் கையேந்தாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக வேண்டி ஒருத்தர் சம்பாதித்தா அது இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த தூய்மை என்பதற்குள்ளே அடங்கும். அதே போல ஹஜரத் அவங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல, நாம பொருள் சம்பாதிக்கிறோம் இல்லையா, இதனுடைய முதலீடு தூய்மையாக இருக்கணும். எத்தகைய முதலீட்டிலிருந்து நாம் சம்பாதிக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் மிக சீக்கிரமாக பணக்காரராகுவதற்கு அல்லது பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களுடைய பட்டியலில் வருவதற்கு குறுக்கு வழிகளை, யோசனைகளை சொல்லித் தருகிறார்கள். அதற்கான கவர்ச்சிகரமான விளம்பரங்களும் நடக்கிறது. அதில் முஸ்லிம் சகோதரர்களும் மயங்கி விடுகிறார்கள் என்பதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த முதலீடே ஹராம். அதுல அவர் எவ்வளவு பெரிய வியாபாரியாக வளர்ந்தாலும் அதுல காசு பணங்கள் வேண்டுமானால் அதிகமாக கிடைக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லாபம் அதிகம் தரும் வியாபாரத்தை பற்றி நான் பேச வரவில்லை. முஸ்லிம் என்ற முறையிலே நாம் நமக்கு பலனுள்ள முறையிலே வியாபாரம் செய்வதற்கான வழிகளை பற்றி சொல்லுகிறேன். சில நேரங்களில் லாபம் நிறைய கிடைக்கும், ஆனா அதன் மூலமாக பலன் இருக்காது. அல்லாஹு தஆலா அநியாயமாக, நான் ஏற்கனவே சொன்னேன், வியாபாரத்தில் கிடைக்கிற லாபத்தை பத்தி ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ்வின் பேரருள் என்று சிறப்புப்படுத்தி சொல்றான். இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா.
அனாதைகளுடைய செல்வங்களை முறையற்ற வகையிலே உண்பவர்கள், அனுபவிப்பவர்கள் தங்களுடைய வயிறிலே நெருப்பை நிரப்புகிறார்கள், நெருப்பை சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹ் நியாயமற்ற முறையிலே வருமானம் ஈட்டுவது அது நெருப்பு நரகத்துக்கு தள்ளுவதற்கு அது காரணமாக அமையும் என்பது அதன் மூலமாக சொல்லப்படுகிறது. அதனால குறைந்த முதலீடா இருக்கட்டும், நமக்கு அது சுத்தமானதா இருக்கணும், நேர்மையாக சம்பாதித்ததாக இருக்கணும். நமக்கெல்லாம் தெரியும், அதிகமா பயான்ல கேள்விப்பட்டிருக்கோம், மறுமையில அல்லாஹு தாலா சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அந்த இடத்தை விட்டு நகர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியா வரும்போது பொருளாதாரம் குறித்து மட்டும் 2 கேள்வி இருக்கு. மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, எங்கிருந்து சம்பாதித்தாய், எவ்வழியில் செலவு செய்தாய். சம்பாதிக்கிறதும் நியாயமான வழியில் இருக்கணும், நான் ஹலாலான முறையில் சம்பாதிச்சது தானே அப்படிங்கிறதுக்காக மார்க்கம் அனுமதிக்காத காரியங்களில் செலவிட்டால் அதற்கும் விசாரணை உண்டு. சில பேர் 2யுமே சேர்த்து செய்யறாங்களே, அவங்கள பத்தி என்ன சொல்றது? அதனால பொருளாதார விஷயத்துல மேல சொன்ன மாதிரி அதனுடைய முக்கியத்துவம் இருக்கிறது, அது ரொம்ப வலியுறுத்தப்பட்டது, எல்லாம் சரிதான். ஆனா அதற்கான தூய்மையான பொருளாக நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதே போல தூய்மையான பொருளிலிருந்து துவங்கின வியாபாரம் தான் சன்னஞ்சன்னமாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஒரு கட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இவர் வசதி படைத்தவராயிட்டாரு. வியாபாரம் நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்து 10 வருடமாகி விட்டது. ஆனாலும் கூட வருஷா வருஷம் கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கறது இல்லை. தன்னுடைய கடைக்கு அல்லது வீட்டுக்கு யாராவது தேடி வர்றவங்க, யாசகம் கேட்டு வர்றவங்களுக்கு கையில் எடுத்து கொடுப்பதையெல்லாம் பின்னால அந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் ஜகாத்துன்னு நியத் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னால் அது ஜகாத்தே நிறைவேறாது அப்படிங்கிற சட்ட தெளிவெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஜகாத் என்று சொன்னாலே முறையாக என்னிடத்தில் எவ்வளவு முதலீடு இருக்கிறது, என் பேர்ல ஏதாவது கடன் இருந்தால் அதையெல்லாம் கழிச்சிட்டு இந்த இருக்கிற முதலீடுகளுக்கான மதிப்பு என்ன அதை போட்டு அதுல 100க்கு 2.5% என்ற கணக்கிலே ஜகாத் எவ்வளவு வருகிறது என்ற தொகையை தனியாக ஒதுக்கி நியத் செய்து எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அவர் எவ்வளவு காலம் வேணாலும் கொடுக்கலாம். முன்கூட்டி கொடுத்ததை எல்லாம் பின்னால வந்து நியத் செஞ்சா அது ஜகாத்தாக நிறைவேறாது. ஆனா இந்த மாதிரியான ஜகாத்துடைய காசு வருடக்கணக்காக நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து நம்முடைய முதலீட்டிலே சேர்ந்து கொண்டே இருந்தால் அந்த முதலீடும் தூய்மையற்றது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா காலத்தத்தி ஸதகத்து மாலன் இல்லா அஹ்லகத்து, ஜகாத்துடைய பொருள் ஒரு செல்வத்திலே தொடர்ந்து அப்படி கலந்துகிட்டே வருதுன்னு சொன்னா அது அந்த பொருளை நாசப்படுத்தி விடும் என்பதாக சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இந்த ஜகாத்துக்கு ஜகாத் என்ற வார்த்தையை ஏன் சொன்னாங்கங்கறத பத்தி சொல்லுவாங்க. ஜகாத்னா ஒரு அர்த்தம் வந்து வளர்ச்சி அடைதல். நீங்க ஜகாத்தை கொடுக்க கொடுக்க அது குறையும் என்று நினைக்கவே செய்யாதீங்க, உறுதியாக நம்புங்க. ஜகாத் கொடுப்பதனால நம்முடைய பொருளாதாரத்தில் நலிவு வராது, அது வளர்ச்சியையும் பெருக்கத்தையும் தான் தரும். ஆனா அந்த ஒரு அர்த்தம் அதுல இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஜகாத்துக்கு தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிற தூய்மை அடைதல் ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி தூய்மை அடைதல் அப்படின்னா குர்ஆன்ல ஜகாத்தை பற்றி சொல்லும்போது துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, இந்த சதகாத் ஜகாத்தை பெறுவதன் மூலமாக அது அவர்களை தூய்மைப்படுத்தும். எப்படி தூய்மைப்படுத்தும் அப்படின்னா செல்வந்தர்களுடைய மனதுல கஞ்சத்தனம் இருக்கும், அல்லது பணம் செல்வத்தை பற்றிய ஒரு பற்றுதல் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிலிருந்து வெளியே இருக்கும்போது மனசுல பெரிய போராட்டம் தான். சின்ன தொகையா இருக்கிற வரைக்கும் ஜகாத்தை ஈஸியா கொடுத்துருவாங்க இல்லையா? ஆனா பெரிய தொகையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்தில் அவங்க மனசுல பெரிய போராட்டம் வரும். இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி சும்மா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கிறதா அப்படின்னு சொல்லி எண்ணம் வரும். மனசுல நம்ம நினைக்கணும், இது எனக்கான ஹக் அல்ல, இது இன்னொருவருக்கான உரிமை, இதை நான் வைத்திருப்பதே பாவம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அதை நாம் தள்ளிவிடுவதன் மூலமாகத்தான் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் தூய்மை அடையும் அப்படின்னு. அதே போல ஜகாத் கொடுப்பதனால
ஜகாத்தின் மூலம் கடமை நீங்குதுங்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பொருளாதாரம் தூய்மை அடைகிறது என்பது மட்டுமல்ல, நாம பாவத்திலிருந்து தூய்மை அடைகிறோம். ஏன்னா தர்மத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது தொடர்ந்து சொல்லி வருகிறான். அப்படி அதனுடைய பலனாக வயுகஃபிர் அன்கும் மின் ஸய்யிஆத்திக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நம்முடைய குற்றங்களை எல்லாம் அது அழித்துவிடும், குற்றங்களுக்கு பரிகாரமாக அமையும். அதே போன்று நம்முடைய செல்வத்தை சுத்தப்படுத்தும்ங்கிறத நான் வெறும் கற்பனையில சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே குறிப்பிடுறாங்க. இன்னல்லாஹ லம் யஃப்ரிதி ஸகாத இல்லா லியுطيب மா பக்கிய மின் அம்வாலிக்கும். அல்லாஹு தஆலா ஜகாத்தை கடமையாக்கியது மிச்சம் இருக்கிற உங்களுடைய செல்வங்களை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை சோதிச்சு, இறை நம்பிக்கை போதுமான அளவு இருக்குது என்பதை ஒரு அளவுகளாக உரைகளாக இருப்பதும் இந்த ஜகாத் தான். அதனால்தான் வஸ்ஸதகத்து புர்ஹானுன், தர்மம் என்பது ஆதாரம் என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது. என்ன ஆதாரம்னா, நான் என்னுடைய ரப்பை நம்புகிறேன், எனக்கு லாபம் தருவதும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதும் என்னுடைய ரப்பு தான். நான் என்னுடைய சுய சாமர்த்தியத்தினால, என்னுடைய தனிப்பெரும் வலிமையினால நான் இதை சம்பாதித்தேன் என்பதல்ல, என்னுடைய இறைவனின் நாட்டப்படிதான். எனக்கு நிகராக அல்லது என்னை விட வலிமை பெற்றவனெல்லாம் இந்த வியாபாரத்தில் தோற்று போயிருக்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் இந்த நிலையை அடைந்திருப்பது இறைவனுடைய உதவியினால் அப்படிங்கிற எண்ணம் வருவாங்க தான் என்ன செய்வாங்கன்னா தர்மம் செய்வதற்கு முன் வருவாங்க. அதனால நாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் இருந்து கட்டாயமான தர்மத்தையும் செய்ய வேண்டும். அவ்வப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய வியாபாரத்திலே நம்மையும் அறியாமல் ஏதாவது குற்றம் குறைகள் நடந்திருக்கலாம், அதற்கு பரிகாரமாக உபரியான தர்மமும் செய்ய வேண்டும். இறைவன் நமக்கு பொருளாதாரத்தை கையில் கொடுத்து அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு 4 பேர் பலனடையும்படி நாடி இருக்கிறான் என்பது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ற மனநிலைக்கு நாம் வரணுமே தவிர அது பற்றி நாம் எப்பொழுதுமே கஞ்சத்தனம் படக்கூடாது. அதற்காக எந்த விதத்திலும் நாம் தயங்கக்கூடாது. அதே மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, குர்ஆனும் சரி, இந்த ஜகாத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்வதன் மூலமாக இவைகள் எல்லா வகையான பலன் இருக்கு. அது நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது, நம்முடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துகிறது, எல்லாம் இருக்குது. ஒரு வகையில் இந்த சமூகத்தையே தூய்மைப்படுத்துகிறது. ஜகாத்தை முறையாக கொடுக்க ஆரம்பித்தா ரோட்டுக்கு ரோடு கையேந்தக்கூடிய, பள்ளிவாசல்கள் தோறும் கூட்டம் கூட்டமாக வந்து கையேந்தக்கூடிய ஏழைகளுடைய எண்ணிக்கை குறையும். இத்தகைய ஒரு அவலம் என்பது சமூகத்திற்கு அழுக்கு, சமூகத்திற்கு இழுக்கு. இத்தகைய இழுக்கில் இருந்து சமூகம் தூய்மை அடைவதற்கும் ஜகாத்து பெரும் காரணம் இருக்கிறது அப்படிங்கறதையெல்லாம் சொல்லி கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நம்முடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். நாம் எவ்வளவுதான் வியாபாரத்தில் முன்னேறினாலும், எவ்வளவுதான் நல்ல முறையில் விறுவிறுப்பான வியாபாரத்தில் ஈடுபட்டாலும், தீனுக்கு ஆபத்தாக, தீனின்படி வாழ்வதற்கு இடையூறான முறையிலே நம்முடைய வியாபார அமைப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அத்தகைய முறையிலே நாம் வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வியாபாரமும் தூய்மையற்ற வியாபாரம். தூய்மையை பேணக்கூடிய எவரும் அத்தகைய நிலையில் இருக்க மாட்டார். இமாம் அவர்கள் மக்ரிபு தொழுகையிலே முதல் ரக்காத்தில் ஓதிய ஒரு ஆயத்து அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உங்களுடைய செல்வமோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை இறைவனை நினைத்து பார்ப்பதை விட்டும், அதே போல அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து உங்களை கவனத்தை திருப்பி விட வேண்டாம். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அன் திக்ரில்லாஹ்ங்கற வார்த்தை இருக்கிற பொதுவானது. தொழுகையும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான். இறைவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான். இந்த மாதிரி அல்லாஹு தஆலா நம்முடைய செல்வம் நம்மை தீனிலிருந்து தூரமாக்கி விடக் கூடாது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறான். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க, மன் அஹப்ப துன்யாஹு அல்லர்ர பி ஆখিরাতিஹி. ஒருவருக்கு துன்யாவுடைய மோகம் ஏற்பட்டது என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக மறுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார். ஒருவர் மறுமையை நேசிக்க ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் துன்யாவுடைய இழப்பை சந்திப்பார். இது ரெண்டுமே கண்டிப்பாக நடக்கும். துன்யா
அதன் மீது ஒருத்தருக்கு மோகம் வந்துருச்சுன்னா, துன்யாவை அடைவதில் முயற்சி செய்யறது இஸ்லாத்துல தப்பில்லை, துன்யாவை பிரியப்படுவது கூட தப்பில்லை. மோகம் என்பது வேற, பிரியப்படுவது என்பது வேற. எனக்கு ஒரு வீடு கட்டணும் என்பது பிரியம், அதற்கான நியாயமான வருமானம், நேர்மையான வழிகளை நான் பார்த்து கொண்டே இருப்பேன், அதற்காக முயற்சிப்பேன். ஆனா அதன் மீது எனக்கு மோகம் வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு வகையில எனக்கு வீடு வந்தாகணும் அப்படின்னு நினைப்பேன். இந்த மோகம் தான் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருவர் துன்யாவின் மீது மோகம் கொண்டவராக இருந்தால் கண்டிப்பாக அவர் மறுமையை பாதிப்புக்குள்ளாக்கி விடுவார். மறுமையை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு துன்யாவில் மற்றவர்களுக்கு கிடைக்கிறது மாதிரி சராசரியாக, அல்லது இவர் மனதில் ஒரு கற்பனையும் ஒரு கணிப்பும் ஒரு கணக்கும் போட்டு வச்சிருப்பாரு, அந்த அளவுக்கு கிடைக்காதுதான். அது குறை ஏற்படத்தான் செய்யும். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, எது அழிந்து போகக்கூடியதோ அதை விட்டுவிட்டு அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய அந்த பலன்களை மனதில் வைத்து அதுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால நாம வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய அதே வேளையில் எந்த விதத்திலும் அது நம்முடைய தீனை பாதிக்காத விதத்தில் பார்த்துக் கொள்ள வேண்டும். தொழுகை அதன் மூலமாக தவறி போய்விடக் கூடாது. ரமலானுடைய சிறப்பான காரியங்கள் நமக்கு அதன் மூலமாக தடைபட்டு விடக்கூடாது. நம் கடையில் வேலை செய்பவர்கள் வேலை பழுவின் காரணத்தினாலே நோன்பை விட்டார்கள் என்ற அந்த பாவத்துக்கு நாம காரணமாக ஆகிவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மாதிரி ரமலான் காலத்துல வேலையாட்கள் வேலை பழுவை குறைப்பவருக்கு அல்லாஹு தஆலா தனிப்பெரு சன்மானம் தருகிறான், பாவங்களை மன்னிக்கிறான் என்று இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்தில் வைத்து, துன்யா நமக்கு தேவையா இல்லையானா தேவைதான். ஆனா அந்த துன்யாவோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுது வேண்டுமானாலும் நான் துன்யாவில் இருந்து விலகி இந்த தீனுடைய ஈடுபாட்டுக்கு வந்து விடுவேன் என்கிற அந்த வகையிலே இருக்க வேண்டும். பால் இருக்குது, தண்ணீரை கலந்துட்டோம், தேவைப்படும் போது தண்ணீரை விட்டும் பாலை எடுக்க முடியுமானா முடியாது. இந்த மாதிரி நாம துன்யாவோடு ஆகிவிடக் கூடாது. ஆனா அந்த பாலை காய்ச்சி அதிலிருந்து வெண்ணெய் தயாரித்து வெண்ணெயை தண்ணியில் போட்டு வைத்தோம் என்று சொன்னால் தண்ணியில தான் இருக்கும், தண்ணியை விட்டு வெளியே வச்சா கெட்டு போயிடும். ஆனால் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெயை எப்பொழுது வேணுமானாலும் பிரித்து விடலாம், எடுத்து விடலாம். அந்த மாதிரி நிலையில தான் இந்த துன்யாவுடைய ஈடுபாடும் துன்யாவுடைய அலுவல்களில் நம்முடைய அந்த காரிய மாற்றுதலும் இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு மனப்பக்குவத்தை நம் சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள். அல்லாஹு தாலா இந்த நிகழ்ச்சியை மிகவும் பலனுள்ளதாக ஆக்கி அருள்வானாக. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இமாம்கள், தமிழ் மாநில இமாம்கள் பேரவை மற்றும் பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்து, இவ்வளவு நேரம் ஆவலோடும் அமைதியாகவும் கவனமாக கேட்டு அமர்ந்திருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, அல்லாஹு தாலா நம்முடைய நல்ல எண்ணங்களை கபூல் செய்வானாக. இஸ்லாத்தின்படி நின்று நிலைத்து வாழ்வதற்கு அல்லாஹு தாலா அருள்புரிவானாக. நம்முடைய தொழில்துறையில, நம்முடைய வியாபாரத்திலே அல்லாஹு தாலா மென்மேலும் பரக்கத் செய்வானாக. நம்முடைய குடும்பத்திலே சலாமத்தை ஏற்படுத்துவானாக. இன்னும் நம்முடைய எல்லா வகையான ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றுவானாக என்று துஆவுடன் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.